ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சம்பவம். கமருதீன் சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து அசம்ஷன் தான். பட் விஜய் பாரதி செம்மையாக வந்து சாண்ட்ரா பற்றின ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. மாசாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அக்கௌண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். நிறைய பேருக்கு குட் மார்னிங் சொல்லியிருந்தீங்க. ரைட். இப்போ என்னென்னா, நைட்டு வந்து சாண்ட்ரா வந்துட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டும் சரி, முந்தானத்து நைட்டும் சரி, ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கமருதீன் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, அவங்க தெளிவாக கேம் விளாட்றாங்க. என்னை பார்த்தா உனக்கு கேன பயமாக இருக்குன்னு கேட்டார். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருப்பார், அவங்க ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டுருக்க, உங்கள் கேமே வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படி இப்படின்லாம் பேசியிருப்பா. இப்போ தண்ணியை கொடுத்துட்டு வாங்க, இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இவங்க அங்கே போனால் அவங்க திரும்பவும் வந்து விக்ரம் பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசுவே நம்ம விஜய் பாரதிக்கு இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஆயிருக்கு. விக்ரம் பற்றி பேசுவாங்க, ஆனால் விஜய் பாரதிக்கு இரிட்டேட் அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த வைல்ட் கார்டு வந்துட்டு இவங்க கடந்து வந்த பாதையை சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் ரிக்வஸ்ட் பண்ணார். ஆமாம், ஏன்னா மற்றவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கணுண்டு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அதை அப்போ என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது புதுசாக இருக்குதுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அங்கே அவர் போய் டென்ஷனாக அவர் என்னை பார்த்தா கேன பயமாக நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, திரும்ப அங்கே போய் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின் போது, இல்லைடா அவங்க பாவம் ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க வந்து சீசன் 18 வரைக்கும் ஹிந்தி பிக் பாஸ் நான் பார்த்துருக்கேன்றாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. நல்ல கேம் ஆடுறாங்கன்னு போது அவங்க சொல்லிடுறாங்க விஜய் பாரதி. என்னென்னா எனக்கும் தோணுது, ஏன்னா நான் சரி ஏதோ ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு கிட்ட போனால் அவன் மைண்டில் என்னென்ன விஷயங்களாக இருக்கோ அதை வந்து என் தலையில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியுது. ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க, ஓகே, நம்மளும் ஆதரவு கொடுப்போம்ல. ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க என்கிட்ட ஒரு கேம் ஆடுற மாதிரி தெரியும், என்னை வச்சு கேம் ஆடுற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் நினச்சேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளிக்காமல் இந்த பொண்ணு வந்துட்டு ஏதாவது ஒன்று திங்க் பண்ணுமே அப்படின்னு. சூப்பராக வந்துட்டு கரெக்டாக விஜய் போகிறது அனலைசஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சாண்ட்ரா வந்துட்டு இது ஓவராக மன உளைச்சல் வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதாவது இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணி ஒரு பெருசாக்குறாங்க பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் தவறு. ஏன்னா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பிரச்சனை போயிட்டாங்க, திவ்யா வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு மன உளைச்சல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது. திரும்ப நண்பனாக இருந்தவங்களே குத்தும்போது ஓகே மாறும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இதை யூஸ் பண்ணி நடந்து போச்சு, இதை யூஸ் பண்ணி பெருசாக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதுக்கு கருவியாக வந்து விஜய் பாரதி யூஸ் பண்ணுறாங்களன்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ரைட். இதுக்கப்புறம் இப்போ பயங்கரமான சம்பவங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் இதை வச்சு இன்றைக்கி செம்மையான விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ காண்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வெளியே போனது யாருக்குமே பிடிக்கல, ஒரு பக்கம் கில்ட்டியாகவும் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி எபிசோட கூட வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.